இன்னைக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. முனிவர் ஞானின்னு கூட வச்சுக்கலாம். சீடர்களோட வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. அப்போ காட்டு பாதையை கடந்து போகிறாங்க. போகும்போது களைப்பாடுறதுக்கோசரம் வந்து ஒரு இடத்துல வந்து ஹால்ட் ஆகிறதுக்கு இறங்குறாங்க. முனிவரை பல்லாக்கிலேருந்து இறக்குறாங்க. முனிவருக்கு தண்ணி தாகடிக்குது. அவர் சீடர்கள் கிட்ட தண்ணி கேட்குறாரு. காட்டுக்குள்ளே இவங்களும் போகிறாங்க, தேடி பார்க்குறாங்க, தண்ணி கிடைக்கல. தூரத்தில் ஒரு குட்டை தெரியுது. அந்த குட்டையை பார்த்த உடனே, ஆஹா! குருவுக்கு தண்ணி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. இவங்க ஓடி போறத பார்த்துட்டு, அங்க இருந்த அனிமல்ஸ் மாடு, இந்த மாரி மான்கள் இதெல்லாம் வந்து பயந்துட்டு அந்த குட்டைய தாண்டி ஓடுது. அப்போ அந்த குட்டை வந்து கலங்கிருது. இவங்க குரு தண்ணி கேட்டாருன்றதுக்கோசரம் ஒரு தொன்னைய ரெடி பண்ணி, அதில தண்ணி கொண்டு போறாங்க. குருக்கு பார்த்த உடனே கோவம். என்னது இந்த சாக்கடைய எப்படி குடிக்கிறதுன்ட்டு. உடனே ரொம்ப ஆவேசமா சொல்றாரு. "எனக்கு தண்ணி வேணும். என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. கொண்டு வாங்க" அப்படிங்கிறாரு. இவங்க திருப்பி போறாங்க. காடையே அலாசுறாங்க. இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. கடைசியில அந்த குட்டை பக்கத்தில வந்து சோகமா உட்காந்துடுறாங்க. "என்னடா இது தண்ணி கிடைக்கலையே! குரு போனா சத்தம் போடுவாரே! அவருடைய கோவத்துக்கு நம்ம ஆளாயிருவோமேன்னு" சொல்லிட்டு, அங்கேயே வந்து கன்னத்தில கை வச்சுட்டு வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்ட்டு. நேரங்கள் போக, 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 போக கலங்கின குட்டை தானாவே நிதானமாகுது. பார்த்த உடனே அந்த தண்ணிய அந்த தொண்ணையில எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. குரு கேட்குறாரு, "நீங்க இந்த தண்ணி சுத்தமா ஆனதுக்கு என்ன பண்ணீங்கன்ட்டு?" அதுக்கு அந்த சீடர்கள் சொன்ன விஷயம், "நாங்க ஒண்ணுமே பண்ணலைங்க ஐயா. நாங்க சும்மா உட்காந்துருந்தோம். தண்ணி தானா ரெடி ஆயிருச்சு. கொண்டு வந்து குடுத்துட்டோம்" அப்படின்ட்டு. இதே தாங்க குடிய விட்டவுனே, நீங்க அத பண்றேன், இத பண்றேன், நான் விட்டதெல்லாம் புடிக்கணும், என் லைஃப்ப நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஆரம்ப காலத்தில நீங்க அமைதியா இருந்தாலே போதும். உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணொண்ணா நடக்கும்.